போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த புக் ஃபுல்லாகவே ஒரு யங் அடல்ட்டுக்கும் அண்ட் ஃபிலாசபருக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் சொல்கிறது தான். ஸோ அந்த அடல்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பேருமே கொடுக்கல, நம்ம ராம்னு வச்சுக்கலாம். ராம் ஃபிலாசபர் கிட்ட போய் என்ன கேட்குறான்னா, நிஜமாவே இந்த உலகங்கிறது ரொம்பவே சிம்பிளா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஃபிலாசபர் ஆமா அது ரொம்பவே சிம்பிள் தான் அப்படிங்கும்போது, அதுக்கு இந்த ராம் என்ன சொல்றான்னா, ஆமா ரொம்பவே சிம்பிள் தான். எப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது. எல்லாருமே நம்ம கிட்ட கைண்டா தான் இருப்பாங்க, எல்லாருமே நம்ம கிட்ட பாசமா இருப்பாங்க. இந்த வளரதான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கிட்டையும் போட்டி பொறாமைல அதிகமா இருக்கும். அதனால வேர்ல்டு சிம்பிள் தான் எப்போனா சின்ன வயசுல, ஆனா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் சிம்பிளா இருக்காது அப்படின்னு ராம் சொல்றான். இதை பொறுமையை கேட்டுட்டு இருந்த பிலாசபர், நீ பார்க்க சின்ன பையனாட்டம் தான் இருக்க, உனக்கு கிணறுனா என்னன்னு தெரியுமா, அதுல தண்ணி இருக்குமே, அந்த தண்ணியோட டேஸ்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை கேட்ட உடனே நான் கிணறு சின்ன வயசுல பாத்திருக்கேன், அது ரொம்ப பெருசா ஆழமா தண்ணி ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த தண்ணியை சம்மர் டைம்ல நீ டேஸ்ட் பண்ணிருக்கேன் போது, சம்மர் டைம்ல அதில் குளிச்சிருக்கேன், ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குங்கிறான். அதே நேரத்துல அந்த தண்ணியை நீ விண்டர் டைம்ல குடிச்சிருக்கியா அப்படின்னு இருக்கும்போது, விண்டர் டைம் கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு ஆச்சரியம் பாரு, வெயில் காலத்துல குளிராகவும் குளிர்காலத்துல சூடாவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு பிலாசபர். இதை கேட்டுட்டு இருந்த அந்த ராமும் ஆமா இல்ல அப்படின்னு சொல்றான். என்னதான் நமக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலுமே குளிர்காலத்துலயும் சரி வெயில் காலத்துலயும் சரி அதோட டெம்பரேச்சர் 18 டிகிரி செல்சியஸ் தான். வெயில் காலத்துல வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதால அந்த 18 டிகிரி செல்சியஸ் கூலிங்கா இருக்கு. அதே குளிர்காலத்துல வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 18 டிகிரி செல்சியஸோட கம்மியா இருக்கிறதால இது வெது வெதுப்பா இருக்க மாதிரி தெரியுது. இது மாதிரிதான் பல விஷயத்துல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புளோ நம்ம என்விரான்மெண்ட்டோ எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம தான் நம்ம மைண்ட் செட்டை மாற்றிட்டு எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றோம் அப்படின்னு இதை சொல்லிட்டு பிலாசபர் ராம் முகத்தை பார்க்கறது. இருந்தாலும் ராமுக்கு எந்த ஒரு தெளிவும் கிடைக்கல. ஸோ அடுத்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. புக் எக்ஸ்பிளனேஷன்னா புக் பி தான்.